வணக்கம். சூப்பர் டூப்பராக இருந்துச்சு மார்க்கெட். என்ஜாய் பண்ணி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, இன்னைக்கு காலையில் ப்ரீ ஓப்பன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் அரௌண்ட் 9 o'clock தான் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து விண்ணப்பம் வச்சுருக்கீங்க 8 o'clock போட்டால் நல்லா இருக்குன்றது. நான் முடிஞ்ச அளவுக்கு 8:30க்குள்ளே நான் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சரி, மேட்ருக்கு வரலாம். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டை தயவு செஞ்சு ஷார்ட் பண்ணாதீங்க. 2 விஷயம். காலையில் ஒரு 10-11 மணி வரைக்கும் ஃபிலிம் காட்டிட்டு அதுக்கப்புறமா மேலே தூக்க ஆரம்பிக்கும், ஷார்ட் கவரிங்ஸ் வரும். மேபி ரைட், அந்த வார்த்தை நான் அங்கேயும் சொல்லியிருந்தேன், மேபி மத்தியானத்துக்கு மேலே டவுன் வரலாம். பட் வெயிட் பண்ணி பாருங்கள். 21,600 லெவலில் டிசைசிவாக உடைக்கணும் அண்ட் 21,500 கீழே நீங்கள் வந்து ஷார்ட் போடுங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அழகாக கீழே வந்து ரிவர்சல் ஆகி போச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆகும் போதும் நிறைய வாட்ஸ்அப் குரூப், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-16 வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என் பேர் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஒரே ஒரு மேட்ரு, நேற்று யூஎஸ் ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் மைனஸ், ஸ்மால் கேப் வந்து 4% மைனஸ், கோல்டு வந்து பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு அந்த பயம் ரைட், நேற்று வந்து மார்க்கெட் கீழே வந்து அப்படி மேலே போயிருந்துச்சு. ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு, ஒரு பியர்சிங் பார்னு அது. ஸோ அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து லாங்கில் இருந்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிளட் பாத்ன்றது சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய குரூப்பில் வந்து இட் வில் கம் பிலோ 21,000 போட்டிருந்தாங்க. எல்லா குரூப்லேயுமே வந்து பிளட் பாத் இருக்காது ரைட். இன்னைக்கு வேலண்டைன் டேஸ், சத்தியமாக அது வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகாதுன்றது நான் தெளிவாக வந்து போட்டிருந்தேன். ஏன்னு சொன்னால் லாஸ்ட் வந்து ஒரு 6-7 வருஷத்தில் வந்து ஒரே ஒருத்தரை தான் வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. மீது எல்லா வேலண்டைன் டேஸும் ரெட் ரோஸ் தான் மார்க்கெட்டுக்கு. இன்னைக்கு அது இருக்காதுன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு ரேலி வரும்ன்றது எதிர்பார்க்கல. க்ளோஸ் டு இன்ட்ராடே ஸ்விங், லோ டு ஹை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 351 பாயிண்ட்ஸ் ரைட். அது கூட முக்கியம் இல்லை, முக்கியம் வந்து பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 1,328 பாயிண்ட்ஸ், செம்ம ரேலி ரைட். அண்ட் நேற்று இல்லை, இன்னைக்கு மார்னிங் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் நான் சொல்லிட்டு இருக்கும் போதும் கீழே 45,000 மேலே 46,000 இருக்கு. ஸோ அந்த 1000 பாயிண்ட்ஸ் ரேலியில தான் வந்து மார்க்கெட் முடியும். அதான் வந்து மேக்சிமம் ரேலி இருக்கும், அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேத்து ரைட், நேத்து வந்து ஆல்மோஸ்ட் 4,000 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்துச்சு. மேலே 47,000, கீழே 43,000 இருந்துச்சு. அது சுருங்கி 46-45 வந்துருச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மார்க்கெட் வந்து 45,600 ரேஞ்சில் இருக்கு. ஸோ மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், மார்க்கெட் பிலோ 46,000 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டேட்டாவை மதிச்சு இருக்கு அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை சூப்பராக மதிச்சிருக்கு. குட். இன்னைக்கும் வந்து பேங்க் நிஃப்டியில் மெயினாக வந்து மானத்தை காப்பாற்றினது யாருன்னு சொன்னால் ஒரு 3 பேர் ரைட். ஒன்று வந்து எஸ்பிஐ, ரெண்டாவது வந்து ஆக்சிஸ் பேங்க், மூணாவது வந்து ஐசிஐசிஐ பேங்க். இந்த 3 பேர் தான் வந்து ப்ரிடாமினன்ட்லி பேங்க் நிஃப்டியோட மானத்தை காப்பாற்றினது. தோ பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. பட் வெயிட்டேஜ் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க தான் இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர் சைடில் ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 24 பாயிண்ட் 23.6, எஸ்பிஐ 23.4, ஆக்சிஸ் பேங்க் 10.98, 11 வச்சுங்க. இவங்க 3 பேர் தான் மேக்சிமம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐடிசி 8.5. பட் மெயினாக வந்து அது முக்கியம் கிடையாது. முக்கியம் வந்து டேட்டா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க சார்ட்டை போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சார்ட் போட்டு காட்டுங்க, எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நாங்களும் கற்றுக்க முடியுன்றது. சார்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக ரைட், இந்த பர்டிகுலர் கேண்டில் நேற்று வந்து ஃபார்மாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு மார்னிங் 15 மினிட்ஸ் சார்ட் போடலாமே. மூமெண்ட் அந்த லெவலை வந்து உடைக்க ஆரம்பிச்ச உடனே ரைட், டே ஹையை உடைக்க ஆரம்பிச்ச உடனே, ஸோ ப்ராபப்ளி இந்த பார்னு எடுத்துக்கல, சம்வேர் அரௌண்ட் 12:15
மார்க்கெட் அதோட வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், வால்யூமோட ஓரளவுக்கு தூக்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வால்யூம் இல்லை, ஆனால் இந்த பாரில் வந்து வென் கம்பேர் டு ப்ரீவியஸில் வால்யூம் இருந்துச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு சம்வேர் அரௌண்ட் 12:15, ரைட்? எல்லாருமே வந்து ஷார்ட் கவரிங்கில் வந்து தூக்கி விட்டாங்க, ரைட்? அங்கே தான் வந்து ரியல் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து ஷார்ட் பண்ணிட்டு கீழே வரும் தேவடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சத்தியமாக வராதுரா சொல்லிட்டு மேலே தூக்கிட்டு போனது பியூட்டிஃபுல்லாக வந்து காட்டியிருக்கிறாங்க. ஒன்று, நீங்கள் வந்து ஆப்ஷன் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணியிருந்தால் அதுலேயும் நீங்கள் வந்து அந்த விஷயத்த பார்த்துருக்கலாம். சரி, இன்னொன்று விஷயத்த நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணுறோம், ரைட்? இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது வந்து டிஐஐ ஃபியூச்சர்ஸு, டிஐஐ எஃப்ஐஐ ஃபியூச்சர்ஸ், கிளைண்ட் ஃபியூச்சர்ஸ், அதாவது ரீட்டைல் கிளைண்ட்ஸு, ரைட்? அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது ஹெச்என்ஐஸ்ன்னுவாங்க. இதெல்லாம் விடுங்க, இது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நெட்டா, ரைட்? எஃப்ஐஐஸ், இந்த ஆப்ஷனு, ஃபியூச்சர்ஸு, மொத்தமாக எவ்வளோ ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ கால் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ புட்டு, இதெல்லாம் போட்டு அவன் லாங்கா ஷார்ட்டான்றதும் நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். நீ எப்படி வேணா குழப்பு, ஃபைனலாக எனக்கு ஒரு டேட்டா வேணும். அந்த டேட்டாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் ஷார்ட்ல இருந்தாங்க, ரைட்? நெட் அவங்க ஷார்ட்ல இருந்தாங்க. கிளைண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு வேண்டியது. கிளைண்ட்ஸ் வந்து செம்ம லாங்ல இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு எஃப்ஐஐஸ் காணோம், ரைட்? நீங்க ஆஃப் லேட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் ஃபுல்லாவே வந்து அவங்க நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. இது ஏன் நெகட்டிவ்ல வச்சுட்டு இருக்காங்கன்றது தெரியல. மேபி கேஷ் மார்க்கெட்ல ஹெவி பொசிஷன் வச்சிருக்கிறாங்க, அதனால இங்க ஹெட்ஜ் பண்றாங்களான்றது தெரியாது. பட் டெஃபினட்டா அவங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பர் டூப்பர் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. இந்த டேட்டா பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரீட்டைல் கிளைண்ட்டை செம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது காட்டுது. பட் ஓவரால் மார்க்கெட் டேட்டாஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா படு கேவலமா இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நான் பண்றேன். இது அடிக்கடி என்எஸ்சி வந்து சொல்லிட்டு இருக்கு, செபி வந்து சொல்லிட்டு இருக்கு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹெவியா ஆப்ஷன் மணியில விட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு தனி வீடியோஸ் நம்ம பண்ணலாம். அண்ட் ஏன்ட்ட வர அப்ரோச்லயும் வந்து நிறைய பேர் இது மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. தட் ஆப்ஷன்ஸ்ல நாங்க ஹெவியா விட்டுட்டு இருக்கோம், இல்ல ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஹெவியா லாஸ் ஆகிட்டு இருக்குன்றது. அது எங்க தப்பு நடக்குதுன்றது நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் இன்னைக்கு இந்த டேட்டா பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரீட்டைல் இன்வெஸ்டர் செம்ம காசு இன்னைக்கு பார்த்துருப்பாங்க. சரி, நிஃப்டியோட டே சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். டே சார்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா அதே லெவல் தான், ஒன்றும் பெருசா இல்லை. கீ சைட்ல வந்து 21,600, அப் சைட்ல வந்து அதே அந்த 22,100 அதை கிராஸ் ஆகட்டும், 22,150 அதுக்கு மேல கிராஸ் ஆகட்டும், நம்ம லாங் போகலாம். கேண்டில் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து அவுட் சைட் பார், என்கல்பிங் பார். ஸோ முன்னாடி இந்த பாரை வந்து தூக்கி மிழுங்கி சாப்பிட்டுருச்சு. பாட்டம் சைட்லயும் சரி, டாப் சைட்லயும் சரி, க்ளோஸ் ஆனது வந்து நியர் டே ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. செம்ம புல்லிஷா இருக்கு. ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாளை காலையில நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் பாருங்க, அதுல நிறைய டேட்டாஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டி. ஆல்மோஸ்ட் 5 நாள் இந்த சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல்ல நிற்பாங்க தெரியுமா வரிசையா, அது மாதிரி நிற்கிது, ரைட்? அண்ட் கோயில்ல எல்லாம் பட்டடிப்பாங்க தெரியுமா, வெள்ளை சிவப்பு வெள்ளை சிவப்புன்னு செவுரில், அது மாதிரி இருக்கு. அங்கே வெள்ளை சிவப்பு, இங்கே வந்து வெள்ளை பச்சை. பட் லாஸ்ட் 2 டேஸாகவே வந்து மோர் ஆஃப் கிரீன். அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் வந்து என்கல்பிங் பேட்டர்னில் நிற்கிது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஐசிஐசிஐ ஆகட்டும் இல்லை ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும் மேலே ஏறிட்டு இருக்கு, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. பட் கோட்டக்கோ, எஸ்பிஐ வேணாம், ஹெச்டிஎஃப்சியோ இல்லை மற்ற சில பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ ப்ராபப்ளி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ராபப்ளி கீழே இழுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டூ லாங்காக போயிடாதீங்க, ரைட்? ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். நாளை காலையில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், ஆப்ஷன் டேட்டாஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெஃபினட்டாக நாளையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இன் பர்டிகுலர் ப்ரீ மார்க்கெட்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் சி, நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டேட்டாஸோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.